Hi friends, நம்ம TNPSC வெற்றி பேச்சு சேனலில் மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 2 அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த டாபிக் ரிலேட்டடான கிளாஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். ஸோ நம்ம ஏதோ ஒரு ஜென்ரல் ஃபார்மில் அது இருக்குன்னு தெரியும், அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே ஃபுல்லாக பாருங்கள் 1 to 3 அடுத்தடுத்த நம்பர் போகுது. அப்போ அடுத்த நம்பர் என்னவா வரணும்? அடுத்த இதில் நியூமரேட்டரில் 4, 5, 6ன்னு வரணும். அது நமக்கு தெரிஞ்சுட்டு அடுத்து கீழே பாருங்கள் 4ன்றது 2 ஸ்கொயர், 9ன்றது 3 ஸ்கொயர், 60ன்றது 4 ஸ்கொயர். அப்போ இங்கே 5 ஸ்கொயர் வரணுமா? அப்போ 25. அடுத்து 6 ஸ்கொயரா? அப்போ 36. அடுத்து 7 ஸ்கொயரா? அப்போ 49. அப்போ அடுத்த 3 உறுப்புகள் என்ன? இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஏடி ரெண்டோட வேல்யூ கொடுத்துட்டு கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏபி என்ன ஃபார்மில் இருக்கும்? ஏ + டி a + 2d இந்த ஃபார்மில் போகுன்றது நமக்கு தெரியும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஏ வேல்யூ ப்ளஸ் டியோட வேல்யூ. அடுத்தது ஏ வேல்யூ ப்ளஸ் 2 × டியோட வேல்யூ. அது அப்படி போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 3/4 அப்படி இருக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3 + 2/4 இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா 7/4. ஸோ இங்கே இதையும் சால்வ் பண்ணிங்கன்னா 3/4, 5/4, 7/4 கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இது வந்து டி, 4th ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் XYZோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் நமக்கு அப்போ என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு ஏ = அதாவது முதல் உறுப்புன்றது என்னது? முதல்ல இருக்கக்கூடியது அது ஏ. அப்போ ஏ = எக்ஸ்ன்றது தெரியும். இப்போ இதில் அடுத்த டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு வேறு எதுவுமே தெரியாது இல்லையா? மொத்தமே 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு என்னன்னு தெரியும்? டின்றது என்னன்னு தெரியும்? ஏ இப்போ எக்ஸ் ஓகே. டின்றது எதெல்லாம் டி? T2 - T1 அதுவும் டி தான். அடுத்தது T3 - T2 அதுவும் டி தான். அடுத்து T4 - T3 அதுவும் டி தான். அடுத்து T5 - T4. ஸோ இதோட வேல்யூஸ் இப்போ நம்ம இதை வச்சு கண்டுபிடிப்போம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன வரும்? 10 - x. அடுத்து T3 - T2 y - 10. அடுத்து 24 - y, 24 - y. அடுத்து T3 - T5, T5 - T4 z - 24. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுலேயும் ஒய் ஈக்குவலாக இருக்கா உங்களுக்கு? இந்த ரெண்டுலேயும் பாருங்கள் ஒய் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அடுத்து இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி ஒய்யோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அடுத்தது திரும்ப இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். இதை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்தது பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணிக்கலாமா? y - 10ஐயும் 24 - y இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 34/2ன்னு வரும். அப்போ ஆன்சர் 17. அடுத்தது இதேமாதிரி 10 - x உள்ள ஒரு ஈக்குவேஷனையும் y உள்ள ஒரு ஈக்குவேஷனையும் இது பண்ணிவிட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ x = என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? இதுதான் ஆன்சர்னு போட்டுடலாம். உங்களுக்கு இல்லை இசட்டோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும்னா இசட் வேல்யூ இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனையும் XRY, ஏன்னா நமக்கு 2 வேல்யூ கிடச்சிட்டு இல்லையா? ஏதோ ஒரு இதை ஈக்குவல் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது ஒரு ஏபி. என்னென்னு ஏபி? இந்த சம்மாக ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸுடைய சம் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அடுத்தது அதில் 17th உறுப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது T17 கேட்டிருக்காங்க. அப்போ T17 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வேறு எதுவுமே தெரியாது, சம் மட்டும்தான் தெரியும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்க முதல் 17 உறுப்புகளோட கூடுதலை கண்டுபிடிச்சி அதில் இருந்து முதல் 16 உறுப்புகளோட கூடுதலை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு T17 வேல்யூ கிடச்சிருமா? அப்போ என்ன செய்யுங்க? S17 கண்டுபிடிக்கணும். SNோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 5n²/2 + 3n/2. இதில் 17 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகேவா? இதே மாதிரி போட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா இதோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 748. அடுத்தது S16 கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 664 போட்டிங்கன்னா கடைசி என்ன செய்யணும்? T17 கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 748 - 664 ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 84. அதுதான் ஆன்சர். அவ்வளோதான்.
அடுத்தது ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 600 and 300 and 600 which are divisible by 7. அதாவது 300 to 600க்குள்ளே 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்களுடைய சம்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம எந்த நம்பர்லாம் ஃபஸ்ட்டு 7ஆல் வகுப்படும் கண்டுபிடிக்கணும். 300 ஆகுமான்னு பாருங்கள், ஆகாது. டிவைஸ் பண்ணிங்கன்னா என்னாகும், இதை 7ஆல் 300 இது பண்ணும்போது ரிமைனிங் 1 வரும். அப்போது 301 பாருங்கள், 301 7ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்து அப்போது ஒரு கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வரிசையாக போட்டுடலாமா? 7 கூட்டி தானே போட போகிறோம். 301னா அடுத்து 308 டிவிசிபிள், அடுத்து 7 கூட்டுங்க, அடுத்தது 315, இப்படி போயிட்டே இருக்கும். இதேமாதிரி அடுத்து லாஸ்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நம்பராக கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. முதல் 3 இப்போ தெரிஞ்சிட்டு லாஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ லாஸ்ட்டு 600 ஆகாது. அப்படியே ஒவ்வொரு நம்பராக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து 595 அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், டிவிசிபிள் ஆகும். இதுதான் அப்போ அந்த சீக்வன்ஸ். இதை நம்ம கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதை சீரியஸாக மாற்றி எழுதிங்க. அப்படின்னா என்னது, அவ்வளோத்தையும் ப்ளஸில் எழுதிட்டிங்கன்னா வந்துட போகுது. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதோட கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, எஸ்என்னோட ஃபார்முலா தெரியும் நமக்கு, n/2 × a + l. அப்போது எஸ்என்னோட ஃபார்முலாவில் உள்ள அந்த என்னோட வேல்யூ நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ நம்ம முதல்ல அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ ஃபார்முலா என்னது, l - a/d + 1. இப்போ நம்ம ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுபடி நமக்கு எல்லோட வேல்யூ என்னன்னு தெரியும். லாஸ்ட் வந்தது 595 வந்ததா, முதல்ல ஃபஸ்ட்டு வந்தது என்னது 301. அப்போது 301ன்றது ஏ, எல்ன்றது இது, டின்றது என்னது, ரெண்டுக்குள்ள காமன்ஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ அது 7 + 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும், 43. முதல்ல இதை கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்தது S43, அதாவது எஸ்என்னோட வேல்யூ ஃபார்முலா என்ன, n/2, என்னோட வேல்யூ 43 /2. அடுத்தது a + l, ஏவோட வேல்யூ 301 + எல்லோட வேல்யூ 595. ரெண்டையும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 19,264. ஃபோர்த் ஆப்ஷன் அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த ஜிபி ஹூஸ் ஏ அண்ட் ஆர், அதாவது ஏஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பெருக்குத்தொடர் வரிசை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்ன ஃபார்மில் இருக்கும், ஏ. அப்போ ஏக்கு ஏ போட்டாச்சு. அடுத்தது a × r, அப்போ இந்த இது இன்ட்டு 0.5. அடுத்தது a × r², அப்போ 256 × 0.5 த ஹோல் ஸ்கொயர், அது எப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதை என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ மாறாது. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 128. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா 64. ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸு. ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, செகண்ட் ஒன் தான் ஆன்சர். அடுத்தது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என்டா, முதல் எண் நம்பர்களுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு 5 - 3 9/5 -25 27/5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்கதை வச்சு நமக்கு என்ன தெரியும், ஏவோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியும், -3/5. அது வந்து எப்படி இருக்குது, <1, 1 விட சின்னது. அப்போ 1 விட சின்னதாக இருந்தால் எஸ்என்னுடைய ஃபார்முலா நமக்கு வேல்யூ என்ன தெரியும், a × 1 - r⁴n / 1 - rன்னு தெரியுமா. இதில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன, 5. அடுத்தது 1 - ஆரோட வேல்யூ என்ன, -3/5. -3/5 இந்த ஹோல் பவர் என்னது, n / 1 - -3/5. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த கீழே உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிருமா, அப்போ 1 + 3/5ன்னு ஆயிரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8/5. இந்த 8/5 மேலே கொண்டு வாங்க. அப்போ மேலே கொண்டு வரும்போது என்னாகும், அழிச்சிருக்கேன், நீங்கள் திரும்ப எழுதிக்கோங்க. நீங்கள் சால்வ் பண்ணும்போது அதில் இது பண்ணிக்கோங்க. 5 அந்த 8/5 மேலே வரும்போது என்ன ஆகும், 5/8ன்னு ஆயிரும். இன்ட்டு உள்ளே உங்களுக்கு என்ன இருக்கும், 1 × 1 - -3/5 த ஹோல் பவர் n. அது அப்படி தான் இருக்கும். இப்போ இது 25 ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் 25/8 × 1 - -3/5 த ஹோல் பவர் n. அதுதான் ஆன்சர், ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஒரு ஜிபி கொடுத்துட்டு அதில்
ஏழாவது உறுப்பு என்னன்றதை கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு இதில் ஏயோட வேல்யூ தெரியும். ஏயோட வேல்யூ என்ன? 729. அடுத்தது ஆரோட வேல்யூ என்னது? 243 டிவைடட் பை 729 போடணும். போட்டால் நமக்கு ஆன்சர் 1/3. ஆரோட வேல்யூ இப்போ 1/3. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? T7 கேட்டிருக்காங்க. T7ஓட ஃபார்முலா என்ன? A இன்ட்டு R பவர் n-1. ஸோ இதில் தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏயோட வேல்யூ 729. அடுத்து ஆரோட வேல்யூ 1/3. இது 7ஓட வேல்யூ n-1. அப்போது 1/3/6 வரும். 3/6ஓட வேல்யூ என்ன? 3/6ஓட வேல்யூ 729. அப்போ இதுவும் கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன? 1. ஆப்ஷன் 1. அடுத்தது find the 10th term of the GP whose 8th term is, அதாவது 10th term கேட்டிருக்காங்க. அந்த சீக்வன்ஸோடைய 8th term கொடுத்துட்டு காமன் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. அப்போ 8th term அப்படின்னா என்னது? T8ஓட வேல்யூ 768 அது கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஆரோட வேல்யூ கொடுத்துட்டு 10th உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு T8 அப்படின்னா என்னன்னு தெரியும்? A இன்ட்டு R பவர் 7உடைய வேல்யூ நமக்கு 768ன்றது தெரியும். கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? T10 என்ன? AR பவர் 9. அப்போ நமக்கு ஆல்ரெடி AR பவர் 7உடைய வேல்யூ இங்கே தெரியுமா? அப்போது AR பவர் 7உடைய வேல்யூ போட்டுட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? R². அப்போ R²க்கு 1/3 த ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாமா? R²ஓட வேல்யூ 1/3 கிடையாது இந்த இடத்துல. சாரி, நான் போன சம் ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஆரோடைய வேல்யூ இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2². அப்போது 768 இன்ட்டு 2 நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3072. 4th ஆப்ஷன். அடுத்தது ஃபைண்ட் த ஜிபி ஹூஸ் A and R உடைய வேல்யூ கொடுத்துட்டு ஜிபி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல A, ஜிபிக்கு A. அடுத்தது A இன்ட்டு R. இப்போ √2 இன்ட்டு √2 என்ன ஆயிரும்? 2. அடுத்தது A இன்ட்டு R². அப்போ A இன்ட்டு √2 த ஹோல் ஸ்கொயர் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இது 2 ஆயிரும். அப்போ ஆன்சர் √2. ஃபஸ்ட்டு வந்து √2, அடுத்து 2 இன்ட்டு √2. அதான் ஆன்சர். அடுத்தது ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 8 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. 1 -3 9 -27 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோடைய சம் என்னன்றதை கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு சம்முக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். Sn = A இன்ட்டு R பவர் n-1/R-1. ஆரோட வேல்யூ இங்கே <1, அதனால அந்த ஃபார்முலா. அப்போது நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஏயோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ என்ன? 1. அடுத்து ஆரோட வேல்யூ -1/3. ஸோ 6 -3 இந்த ஹோல் பவர் என்ன ஆகும்? என்னோட வேல்யூ இந்த இடத்துல 8th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போது n. ஸோ Sன்றது இங்கே என்ன? S8 கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே -1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ -3 -1. இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்னாகும்? 3/8. 3/8ஓட வேல்யூ 6561 வரும். மைனஸ் இந்த 1 இருக்கு இல்லையா, அதை இங்கே போட்டிருக்கேன். அடுத்து -1 -3 இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆயிரும்? -4 ஆயிரும். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் -1640. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 15² 16² அப் டு 28² வரைக்கும் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நமக்கு கண்டினியூஸாக இல்லை இல்லையா? முதல் 14 இல்லை. அப்போ நம்ம முதல்ல 1² + 2² அப் டு 28² வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து மைனஸ் பண்ணணும். எதை? 1² + 2² அப் டு 14² உடைய வேல்யூவை மைனஸ் பண்ணணும். பண்ணிட்டா நமக்கு அவங்க கேட்டிருக்கிறதோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? n × n+1 × 2n + 1/6. அது நமக்கு தெரியும். அப்போ முதல்ல இதுக்கு கண்டுபிடிக்கணும், அடுத்தது இதுக்கு கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 1 to 28² வரைக்கும் உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா ஃபார்முலா படி என்ன? n. ஃபஸ்ட்டு n இன்ட்டு n+1 எவ்வளவு? 29. அடுத்து 2n + 1 எவ்வளவு? 57 டிவைடட் பை 6. இதை சால்வ் பண்ணணும். அடுத்தது மைனஸ் என்ன வரும்? 1 to 14² கண்டுபிடிக்கணும். அப்போ 14 வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா என்னோட வேல்யூ 14 இன்ட்டு n + 1 எவ்வளவு? 15 இன்ட்டு 2n + 1 எவ்வளவு?
29 அடுத்தது டிவைடட் பை 6. ஸோ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 7714 வரும். சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா -1015 வரும். கீழே டிவைடட் பை 6 எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணி தான் இந்த ஆன்சர். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 6699 வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். 1 + 3 + 4 அப் டு n வரைக்கும் அதோட வேல்யூ என்னவா 666 கொடுத்துட்டு என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த n ஏலங்களுடைய கூடுதல் அதுக்கான ஃபார்முலா என்ன, n × n + 1/2 இருக்கு இல்லையா. அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். n × n + 1/2 ஈக்குவல் டு 666 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ n² + n ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இது இங்கே கொண்டு வந்துடுவோம். இப்போ இது ஒரு சீக்வன்ஸ் ஒரு இது கிடச்சிட்டா. இப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஸ்கொயர் வச்சு இருக்குது இந்த இது. அப்போ இதை என்ன செய்யணும், இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், இந்த வேல்யூ வரணும். ஆட் பண்ணால் இங்கே எண்ணுக்கு இருக்கு இல்லையா, என்னோட வேல்யூ இந்த இடத்துல முன்னாடி என்ன, அதாவது என்னுடைய கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம், அது இந்த இடத்துல 1. அப்போ 1 கிடைக்கணும். அதாவது ஏதோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1332 வரணும். ஆட் பண்ணால் 1 வரணும். அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், 2ஆல் போட்டு பாருங்கள். 2ஆல் போட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 6 2s are 12, அடுத்து ரிமைனிங் 1 6 2s are 12, மிச்சம் 1 6 2, ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ். அப்போ இதை ஆட் பெருக்கினீங்கன்னா இந்த நம்பர் வரும். மைனஸ் பண்ணால் 1 வருமா, வராது. அப்போ இதேமாரி அடுத்து 3க்கு 4க்கு இப்படி வரிசையாக போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் 36 × 37 இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருது. ஆனால் ஆட் பண்ணாலும் நமக்கு 1 கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நமக்கு இங்கே என்னது -36 ஆல்ரெடி இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே நம்ம மைனஸ் போட்டால் மல்டிப்ளை பண்ணும்போதும் -1332 வந்துடும். ஆட் பண்ணும்பொழுதும் +1 வந்துடுமா. ஏன்னா 37க்கு மைனஸ் போடக்கூடாது. பெரிய நம்பருக்கு இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன வரணும், -1ன்னு வரணும். அப்படின்னா தான் நீங்கள் இங்கே -1 -37 போடணும். அப்போ இங்கே ப்ளஸ் தான் வரணும். நான் சின்ன நம்பருக்கு தான் என்ன செய்யணும், மைனஸ் போடணும். அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ n + 37 × n - 36 = 0. இப்போ இது ரெண்டையும் என்ன செய்யணும், தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கிடணும். தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா n + 37 = 0 வரும். அப்போ 37 எங்கே கொண்டு போகும், -37 வரும். அடுத்து இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும்பொழுது n = 36 வந்துடும். மைனஸில் நமக்கு என்னோட வேல்யூ வருமா, வராது. அப்போ ஆன்சர் என்னது, ப்ளஸில் தான் வரணும். அப்போ இதுக்கான ஆன்சர் 36 இந்த இருக்கு இல்லையா, தேர்ட் ஆப்ஷன். நம்ம பார்க்குறது இப்போ 13th சம் 36, அதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஒன் + 3 அப் டு கேயோட வேல்யூ வரைக்கும் கொடுத்துருக்காங்க 325. அதோட கியூபிக் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நமக்கு இதோட ஃபார்முலா என்ன, 1 to up to n வரைக்கும் உள்ளதுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இதே இது கியூபுக்குன்னா ஹோல் ஸ்கொயர். அப்போ 325க்கு ஹோல் ஸ்கொயர் எடுப்போம். ஹோல் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 10 56 25 இதுதான் ஆன்சர் வரும். அவ்வளோதான். அடுத்து ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 4 அப் டு 225. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, 1² + 2² + 3² அப் டு 225ன்றது எதோட ஸ்கொயர், 15². அப்போ ஸ்கொயர் ஃபார்முலா n × n + 1/n + 1 × 2n + 1/6. அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 15 × 15 + 1 என்ன வரும், 16. 2n + 1 என்ன வரும், 31 டிவைடட் பை 6. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1240 இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்தது ஃபார்முலாஸ்குள்ளே பாருங்கள், சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் அதோட ஃபார்முலா என்ன, n/2 × a + l. அடுத்தது nth டேர்முக்கான ஃபார்முலா tnோடைய ஃபார்முலா என்ன, a + n - 1 × d. அடுத்தது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் n = l - a/d + 1. அடுத்தது சம் ஆஃப், அதாவது r வந்து <1 அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள n உறுப்புகளின் கூடுதல்னா Sn. அப்போ r வந்து <1, அப்போ
a into 1 minus r power n by 1 minus r. அடுத்தது nth டேர்முக்குள்ள ஃபார்முலா ஜிபியில் என்ன வரும்? ஜிபியில் nth டேர்முக்குள்ளது tn equal to a into r power n minus 1. அடுத்தது முதல் n எண்களின் கூடுதல். முதல் n எண்கள்னா நமக்கு என்னது? n into n plus 1 by 2, சாரி n plus 1 by 2. அடுத்தது ஒற்றை இயல் எண்களின் ஆடனுக்குள்ள ஃபார்முலா என்ன? நமக்கு n ஸ்கொயர். இது வந்து 1 plus 3 plus 5 up to 2n minus 1, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே ரெட்டை இயல்னா 4 plus up to 2n equal to என்ன வரும்? n into n plus 1. அடுத்து வர்க்கங்களுடைய கூடுதல்னா n into n plus 1, 2n plus 1 divided by 6. அடுத்தது கியூபுக்கு ஃபார்முலா n into n plus 1 by 2 the whole square. இவ்வளோதான் நமக்கு டெஸ்ட் நம்பர் 2க்கான ஆன்சர் கீ. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலா அண்ட் சம்ஸுக்கு அவுட் ஆஃப் 15 எவ்வளவு, ஃபார்முலா அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவுன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.